இனிய மாலை வணக்கம். ஒரு சிறந்த ஒரு நிகழ்வாக தமிழ் சங்கம் எடுத்து செல்கின்றது. வரவேற்புரை வழங்கிய எனது வகுப்பாசிரியர் 86ஆம் ஆண்டு இந்து கல்லூரியிலே மிகவும் பிரபல்யமாக இருந்தவர். அதே போன்று உருவத்திலேயும் பிரபல்யத்தில் இன்றும் கமலஹாசன் போன்று சிறப்பாக இருக்கின்றார். உண்மையிலே அவர் ஒரு சிறந்த ஒரு ஆசான். 86ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 40 வருஷமாக அப்படியே இருக்கிறார். நீங்கள் இது முடிந்தவரை அவரிடத்தில் என்ன ரகசியம்? ஒரு சிறந்த ஒரு வரவேற்புரையை வழங்கியிருக்கிறார். அடுத்ததாக நமது இந்து கல்லூரி அதிபர் பரமேஸ்வரன் சார் சிறப்பாக ஒரு தலைமையை வழங்கியிருந்தார். அதற்கு அடுத்ததாக எங்கள் அன்புக்குரிய கிருஷ்ணமணி அம்மையார் சிறந்த முறையில் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார். எங்களுக்கு நாங்கள் சிலப்பதிகாரத்தை தான் எடுக்கின்றோம். ஆகவே நாங்கள் சிலப்பதிகாரத்தினுடைய எல்லோருக்கும் தெரியும். என்னென்று சொன்னால் தெரிந்த விடயத்தை சொல்லும் பொழுது 2 விதமான இது இருக்கு. என்னென்று சொன்னால் எல்லோருக்கும் தெரிந்திருக்கு, ஒரு சரிப்பு தரக்கூடாது. ஆனால் நாங்கள் அதை விட்டு இந்த சிறுவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு தமிழ் சங்கத்தின் நோக்கமாக இந்த இது அடுத்த என்று சொன்னால் நீங்கள் சொன்னது போல பரமேஸ்வரன் சொன்னது போன்று ஒவ்வொருடைய வாழ்க்கையும் முற்புறத்தின் ஒரு தொடர்பு. நான் வட்டுக்கோட்டை புறப்பாக வட்டுக்கோட்டை என்று சொன்னாலே கண்ணகியம்மன் தான் தெரியும். அது எங்களுடைய தாத்தாவின் கோவில். நான் எங்களுடைய முற்புறமையினுடைய பரம்பரை தொடர்பு தான் இந்த நிகழ்ச்சியை அவர்கள் மூலமாக தூண்டி இருக்கலாம். அதே போன்று எனக்கு மூத்த 2 பேரும் ஆண்புல பிள்ளைகள். எல்லோருமே ஆண்புல பிள்ளையாக இருந்தாலும் அது குடும்பம் சுவையாக இருக்காது. ஆகவே நான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்த பிறகு ஒருவர் கோமனை சொன்னால் 3வது ஆம்பளை என்று சொன்னால் குடும்பம் உருப்படாது. இப்பொழுது அவர்கள் ஸ்கேனிங் வசதி இல்லை. ஆகவே நான் உடனே நினைத்தேன் நான் ஊசியமடைத்தான். அதான் அவருக்கு வாசுகி ஒரு தலைப்பை தமிழ் சங்கம் தெரிவு செய்வது நான் செய்த பல நிகழ்வுகளில் இது ஒரு மிகவும் உன்னதமான என்று சொன்னால் ஒரு கச்சேரியாக மாத்திரமல்லாத ஒரு கருத்தையும் தெரிவித்து அதன் மூலமாக இசையையும் சொல்லும் பொழுது உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. நீங்கள் பொறுமையுடன் இருந்து இதை உணர்ந்து உணர்வு பூர்வமாக குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளுக்கு இப்பொழுது நாங்கள் பயன்படுத்த வேண்டிய எத்தனை வந்திருக்கிறோம், எத்தனை எழுதி போகிறோம். சோசியல் மீடியா மூலமாக உலகம் இப்பொழுது தமிழ் சங்கத்தில் போய்கொண்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பயன்படுத்தவில்லை. மாத்திரமல்ல அது ரெக்கார்ட் பண்ணப்படுகிறது. பல முறை நாங்கள் அதை கேட்கக்கூடியதாக இருக்கும். ஆக நாங்கள் தியேட்டருக்கு போனால் கூட கிரௌட் இல்லை. ஆக நாங்கள் யோசிக்கிறது என்று பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த அறிவூட்டலை அறிய அனைவரும் ஆர்வமாக இருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். பொறுமையாக இருந்து கேட்கிறோம்.
இனிய மாலை வணக்கங்கள். இன்று கொழும்பு தமிழ் சங்கத்தினால் மிகவும் சிறப்பாக இந்த ஈழமும் மணிமேகலை என்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலே 50 காப்பியங்களிலே முதன்மை காப்பியமான சிலப்பதிகாரம், அதிலே இருக்கின்ற கதாபாத்திரங்களை, அந்த காப்பியத்தினுடைய கதையை காப்பத்திலே இருக்கின்ற வரிகள் மூலம், பாடல்கள் மூலம் உங்களுக்கு நாங்கள் இன்று தருவோம். சிலப்பதிகாரம் இதனை எழுதியது இளங்கோவடிகள் என்பது நாம் அனைவருக்குமே தெரிந்தது. சேர நாட்டை சேர்ந்த ஒரு இளவரசன் இளம் வயதிலேயே துறவியாக செல்கின்றார். சிலப்பதிகாரம் இதிலே மொத்தமாக 3 காண்டங்கள் உள்ளன. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். எனவே இதிலே இருக்கின்ற முதலாவது காண்டம், புகார் காண்டத்திலே இருக்கின்ற முதலாவது பாடலில் இருந்து இன்று நாம் ஆரம்பிப்போம். இறைவனை வாழ்த்தி இயற்கையை வணங்கி, சூரியனை வாழ்த்தி அலைகளை வணங்கி, பூம்புகார் நகரினுடைய அழகை அதை அழகாக கூறி இந்த பாடல் ஆரம்பிக்கின்றது. திங்களை போற்றுதும் என்ற திங்களே போற்றுதும், திங்களே போற்றுதும், திங்களே போற்றுதும், திங்களே போற்றுதும், கொங்கல நரசதியே குளிர்வெண் குளி போற்றிய, திங்களே போற்றுதும், திங்களே போற்றுதும், கொங்கல நரசதியே குளிர்வெண் குளி பூம்புகர் போற்றதும் பூம்பு
பூம்புகள் போற்றுதும் பூம்புகள் போற்றுதும் பூம்புகள் போற்றுதும் நீங்கி நீர்வெளி உலகிற்கு புலதோடு பூம்புகள் போற்றுதும் பூம்புகள் போற்றுதும் நீங்கி நீர்வெளி உலகிற்கு புலதோடு ஓங்கி மாசாத்துவானுடைய மகன் கோவலனுக்கும் மானாய்க்கானுடைய மகள் கண்ணகிக்கும் திருமணம் நடப்பதாக நிச்சயிக்கப்படுகிறது. அப்பொழுது கோவலனுக்கு 16 வயது, கண்ணகிக்கு 12 வயது. Sa
நேரம் போல தீ பலப்பட்டு திருமணம் கோலாகலமாக நடைபெற்றது. கோவலனும் கண்ணகியும் சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பித்தார்கள். இது இவ்வாறு இருக்க, ஆடல் கலைகளிலே சிறந்து தேர்ச்சி பெற்ற கணிகையர் குலத்தைச் சேர்ந்த மாதவி அந்த நேரம் அரசனாக இருந்த செம்பியன் முன் தன்னுடைய ஆடல் அரங்கேற்றத்தை நிகழ்த்தி காட்டுகின்றார். தத்தோம் தகதோம் கிடதகர சுனுதாம் தகஜனுதா அங்கே நிகழ்த்த. அப்பொழுது மாதவியினுடைய வயது 12. அந்த மன்னன் என்ன செய்கின்றான் என்றால், தலைக்கோள் விருது என்கின்ற பட்டத்தையும் 1008 பொற்காசுகள் பெறுமதியான ஒரு மாலையையும் பரிசாக கொடுக்கின்றார். இப்பொழுது மாதவியினுடைய தாய் சித்ராவதி என்ன செய்கின்றார் என்றால், ஒரு நிபந்தனை, ஒரு கட்டளையை போடுகின்றார். இந்த 1008 பொன் பெறுமதியான மாலையை யார் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கே மாதவியை திருமணம் செய்து கொடுப்பேன். அந்த நேரத்தில் கோவலன் மாதவி மீது ஆசை கொண்டான். நேராக சென்று அந்த மாலையை வாங்கினான். மாதவியை கல்யாணம் செய்தான். கண்ணகியை மறந்து விட்டான் கோவலன். கண்ணகிக்கும் பெரும் புயல். ஏனென்றால் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று கோவலன் விட்டு சென்று விட்டான். அவளுக்கு பெரும் புயல், மனம் உடைந்து போய்விட்டது. ஒப்பனை ஏதும் இல்லாமல், அணிகலன்கள் ஒன்றும் அணியாமல் மிகவும் புயலுற்று வேதனைப்பட்டு அவள் வாழ்ந்தாள்.
ஒரு நிகழ்வு நடைபெறும். அதன் பொழுது கோவலனும் மாதவியும் மாறி மாறி பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்பொழுது மாதவி ஒரு காதல் வரியை பாடினார். அந்த பாடலினுடைய அர்த்தத்தை பிழையாக விளங்கிய கோவலன் சினம் கொண்டு மாதவியை விட்டு செல்கின்றான். இதே நேரம் கண்ணகிக்கு ஒரு தீய கனவு ஒன்று வருகிறது. அது என்னவென்றால், கண்ணகியும் கோவலனுமாக ஒரு இடத்திற்கு செல்வதாகவும் அங்கே கோவலனுக்கு ஒரு அசம்பாவிதம் நடப்பது போன்றும் கண்ணகி அதற்கு நீதி கேட்டு வழக்காடு செய்வது போன்றும் அந்த ஒரு கனவு வந்தது. இவ்வாறு தான் கண்ட அந்த தீய கனவினை தன்னுடைய தோழி, அதாவது தன்னுடைய தோழி தேவந்தியிடம் கூறிக்கொண்டிருக்கின்றாள் கண்ணகி. மாதவியோ தன்னுடைய தோழியான வயத்தமாலாவை அனுப்பினான் கோவலனை அழைத்து வர. ஆனால் கோவலன் வரவில்லை. கோவலன் கண்ணகியிடம் வருகின்றான். கோவலன் மன்றாடி அழுகின்றான். தான் செய்த பிழை மன்னிப்பாகவும் வெட்கப்படுகின்றேன், வேதனைப்படுகின்றேன், தான் செல்வங்கள் அனைத்தையும் இழந்து விட்டேன் என்று கண்ணகி முன் நீர் சிந்த இருக்கின்றார். கண்ணகிக்கோ இப்பொழுது ஆனந்தம். ஏன் கோவலன் வந்து விட்டார். அவள் கூறுகின்றார், கவலைப்படாது, தன்னிடம் இருக்கின்ற சிலம்பை விற்று நாங்கள் வேறு ஊர் சென்று வாழ்வோம் என்று கூற இருவர், அதாவது கோவலன் கண்ணகி, இவர்களுடன் கௌந்தியடிகள் என்கின்ற சமண பெண்துறவி செல்கின்றார்கள். ஊரை விட்டு மூவருமாக ஸ்ரீரங்கம் வழியாக மதுரைக்கு செல்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் வைகை ஆற்றை கடக்கின்றார்கள். அந்த வைகை ஆறானது நறுமலர்களால் மூடியிருந்ததாம். அது ஏதோ கண்ணகிக்கும் கோவலனுக்கும் ஏற்பட போகின்ற அந்த அசம்பாவிதத்தை அறிந்தது போல தங்களுடைய கண்ணீரை உள்ளடக்கி இருந்ததாக நாங்கள் கூறலாம். அதே போல வெற்றி கொடியானது நீர் ஊருக்குள் வராதி என்பது போல இருந்ததா. தனித்துயரம் ஐயம் மதுரையினுடைய அரசு சபை பொற்கொள்ளனிடம் செல்கின்றார். இப்பொழுது கண்ணகியை பார்த்துக் கொள்வதற்காக மூதாட்டி மாதவியினுடைய மகன் ஐயருக்கு இருக்கின்றார். இப்பொழுது இந்த மதுரையிலே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. அரசினுடைய சிறப்பு இந்த பொற்கொள்ளனால் திருடப்படுகிறது. ஆனால் அது அரசனுக்கோ அரசிக்கு தெரியாது. இப்பொழுது கோவலன் இந்த பொற்கொள்ளனிடம் வருகின்றான். நம்மை போலதான் இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று நினைத்த அந்த பொற்கொள்ளன் என்ன செய்கின்றான்? வா இங்கே அமர் என்று கூறிவிட்டு நேராக செல்கின்றான் அண்ணனிடம். அப்பொழுது அரசனாக இருந்தது ஆரிய படை கிடந்த பாண்டியவன். அரசி கோப்பெருந்தது. அப்பொழுது இந்த அரசனும் அரசிக்கும் ஊழலில்
இருந்தார்கள். மனஸ்தாபம். இந்த நேரத்தில் இந்த பொற்கொள்ளன் இந்த விடயத்தை சொல்லும் பொழுது அரசர் என்ன செய்கின்றார் என்றால் தீர விசாரிக்காமல் அவனை கொன்று சிலம்பை கொணர்க என்று ஆணையிடுகிறார். பொற்கொள்ளனினுடைய சதி மன்னன் தீர விசாரிக்கவில்லை. தீர விசாரித்திருக்க வேண்டும், ஆனால் தீர விசாரிக்கவில்லை. கோவலன் கொல்லப்படுகின்றார். இந்த நேரத்தில் ஆட்சியர் குரலில் சில சகுனங்கள் தென்படுகின்றன. பால் தயிராகவில்லை, வெண்ணெய் உருகவில்லை, மாட்டிலே கழுத்தில் இருக்கின்ற மணி கலண்டு விடுகின்றது. ஒவ்வொருதும் சுறுசுறுப்பாக இருக்கின்ற ஆடு சோர்வாக இருக்கிறது. இவ் அனைத்தையும் பார்த்த அந்த ஆயர்குல பெண்களுக்கு தெரிந்துவிட்டது இது ஏதோ ஒரு தீய சகுனம், கெட்ட சகுனம் என்று. அவர்கள் கண்ணனை நினைத்து குரவை கூத்து ஆட ஆரம்பிக்கின்றனர். Thank you.
பிராமணர்கள், பத்தினி பெண்கள், பசுக்கள், சிசுக்கள்
அதாவது குழந்தைகள், இவர்களை விட்டு ஏனையவர்களை நீ எரித்து விடு என்று கூற, அதற்கமைய மதுரை இவர்களை விட்டு தீக்குள் இரையாகிறது. மதுரையை தீ உட்கொண்டு விட்டது. கண்ணகி புலம்பிக் கொண்டே நடந்து வருகின்றார். அப்பொழுது அவள் முன் மதுராவதி தெய்வம் தோன்றுகின்றார். கண்ணகி வருந்தார். கோவலன் உட்புறப்பிலே பெற்ற ஒரு சாபத்தினால் தான் அவனுக்கு இந்த நிலை ஏற்பட்டது. அது என்னவென்றால், உட்புறப்பிலே அவன் வரதன் என்ற ஒரு இருந்தான். அப்பொழுது சங்கவன் என்கின்ற ஒரு ஒற்றனை அரசனுக்கு காட்டிக் கொடுக்கிறார். அதனால் அரசன் சங்கவனை கொல்ல, சங்கவனுடைய மனைவி நீலி கணவன் இல்லாமல் துடிதுடித்து போனான். அவள் ஒரு சாபமிட்டாள். அடுத்த பிறப்பில் இதே போன்று உனக்கு ஒன்று நடைபெறும், நீ இல்லாமல் உன்னுடைய மனைவி கஷ்டப்படுவாள் என்ற அந்த சாபம், அதனால் தான் இந்த நிலை ஏற்படுகின்றது என்று கூறினார். நீ இப்படியே செல், உன்னுடைய கணவன் கோவலன் வந்து உன்னை கொண்டு செல்வான் என்று கூறி மதுராவதி தெய்வம் அங்கிருந்து மறைய, அந்த தெய்வம் கூறியதற்கு அமைய கண்ணகி குன்றக்குறவர்கள் வாழும் திருச்செங்குன்று என்ற இடத்திற்கு சென்று வேங்கை மரத்தின் கீழ் இருக்கின்றார். 14 நாட்கள் செல்ல தேவர்கள் சூழ வானத்தில் இருந்து கோவலன் விமானத்தில் வந்து கண்ணகியை அழைத்து வானகம் அழைத்து சென்றார். இந்த காட்சியை குன்றக்குறவர்கள் பார்க்கின்றார்கள். அவர்களுக்கு பேராச்சரியம். அன்றிலிருந்து கண்ணகியை தங்களுடைய பத்தினி தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வழிபட ஆரம்பிக்கின்றார்கள். இது இவ்வாறு இருக்க, ஒரு முறை மலை வளம் காண சேர நாட்டு மன்னன் சேரன் செங்குட்டுவன் அவனுடன் அவனுடைய தம்பி இளங்கோவடிகள், தம்பியினுடைய நண்பன் சீத்தலை சாந்தனார் மூவருமாக வர, இந்த குன்றக்குறவர்கள் இவர்கள் பார்த்ததை கூறுகின்றார்கள் மூவரும். அப்பொழுது சீத்தலை சாத்தனாருக்கு இந்த கதை அனைத்தும் தெரியும். எனவே சீத்தலை சாத்தனார் கூற இளங்கோவடிகள் சொற்கோயிலை, அதாவது இந்த காப்பியத்தை சேரன் செங்குட்டுவன் கற்கோயிலை அமைக்க அவர்கள் விருப்பப்படும். சேரன் செங்குட்டுவன் என்ன செய்கின்றான் என்றால், வடநாடு இமயமலையிலே இருந்து கல்லை எடுத்துக் கொண்டு வந்து கங்கையில் அபிஷேகம் செய்து திரு பிச்சை கடத்தில் கோயிலை அமைக்கின்றார்.
அந்த கோயிலுக்கு பூஜை செய்பவராக தேவந்தியை நியமித்தனர். தேவந்தி என்பது கண்ணகியினுடைய தோழி. அந்த கோவிலினுடைய திருவிழாவிற்கு பல நாட்டு மன்னர்கள் வந்தார்கள். அப்பொழுது ஈழ நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த கஜபாகு மன்னனும் அங்கு சென்றிருந்தார். இதனை மகாவம்சம், தீபவம்சம் போன்ற நூல்கள் உறுதிப்படுத்துகின்றன. அப்பொழுது வந்த கஜபாகு மன்னன் கண்ணகி தெய்வத்தினுடைய ஆசையை பெற்று அவ்வாறு கண்ணகி வழிபாட்டினை இலங்கையில் அவன் ஆரம்பித்தார். இன்றும் இந்த கண்ணகி வழிபாடானது ஈழ நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. ஈழத்து வற்றாக்குளை கண்ணகி அம்மன் கோயில் பிரசித்திமானது. பல அதிசயங்கள், அற்புதங்கள் இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறாக இந்த சிலப்பதிகாரம் நிறைவு பெறுகின்றது. இந்த ஐம்பெரும் காப்பியத்திலே முதன்மை காப்பியம் சிலப்பதிகாரம் பல உன்னதமான கருத்துக்களை கூறினாலும் 3 முக்கியமான கருத்துக்களை இங்கே அது பதிவு பெறுகிறது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அதாவது ஒரு நாட்டை ஆளும் ஆட்சியாளர் நீதியை பின்பற்றாவிட்டால் அந்த தர்மமே அவனை தண்டிக்கும். இரண்டாவது, உரைசார் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றவர் ஊழ்வினை உறுத்து வந்து உண்டு. இதிலே ஊழ்வினை என்பது போன பிறப்பிலே நாம் செய்த பாவ புண்ணியங்களுடைய அந்த பலன். அது நம்மை சேராமல் இருப்பதற்கு சில விடயங்களை நாம் பின்பற்ற வேண்டும். அதனை இளங்கோவடிகள் இந்த காப்பியத்தினுடைய இறுதியிலே மிகவும் அழகாக கூறுகின்றார். இளமையும் யாக்கையும் செல்வம் இவை அனைத்தும் நிலையானது அல்ல. வீடுவேறு, அதாவது இறைவனை அடைவதே நம்முடைய முதன்மை நோக்கமாக இருக்க வேண்டும் என்பதை அது கூறுகின்றார். இடுக்கண்பருங்கால் பொய்ச்சான்றே கூறாதே, தீமை விட்டு அகலாதே, அறவோரை அணுகுக, பிறவோரை விலகுக. பொய்ச்சான்றே கூறாதே, மெய்மை விட்டு அகலாதே, அறவோரை அணுகுக, பிறவோரை விலகுக. பிறன்மனைவியை நயக்காதே, உயிர்களுக்கு ஊறு செய்யாதே. பாண்டிய நாடு மதுரையிலே நடைபெற்று பின்னர் சேர நாட்டிலே கண்ணகி வான் செலுத்தினார். கோவலனுக்கு அநீதியான மரணத்தை எதிராக கண்ணகி நடத்திய இந்த நீதி போராட்டமே சிலப்பதிகாரம் என்று இந்த காப்பியத்திலே கெட்டவன் என்று யாருமே இல்லை, ஊழ்வினை தான் இதனுடைய முக்கியமான மையம். எனவே இந்த சிறந்த காப்பியத்தை எமக்கு இந்த தருணத்திலே வாய்ப்பளித்த தமிழ் சங்கத்திற்கு நமது மனமார்ந்த நன்றிகளை கூறி, இசையரசனை சார்பாக நன்றிகளை கூறி உங்களிடத்தில் விடைபெறுகிறேன்.
கோன்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான் வரை அரண்